வணக்கம் நண்பர்களே, உறவுகளே, ஜோதிட சொந்தங்களே. இன்றைக்கி வந்து ஜிகேஆர் ரூல்ஸ் நம்பர் 17, ஜிகேஆர் அஸ்ட்ரோவிஷன், உங்கள் ஜோதிடர் கணேசன். இப்போ வந்து 17th ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருனால வந்து மருத்துவம் படிக்க முடியும்? நீட் எக்ஸாம் எழுதுகிறாங்க, எல்லா நீட் எக்ஸாம் எழுதுனாங்க, எல்லாரும் போயிட முடியுதா? இல்லை. அதாவது பார்த்திங்கன்னா, ஒரு தமிழ்நாட்டில் ஒரு 11,000 சீட்டுக்கு வந்து 11 லட்சம் பேர் எழுதுகிறாங்க. யாருக்கு அந்த வாய்ப்பு கிட்டும்? ஃபஸ்ட்டு அட்டம்ப்ட்லேயே கிடைக்குமா? இல்லை 2-3 அட்டம்ப்ட்லையாவது கிடச்சிருமா? யாருக்கு அந்த மாதிரி கிடைக்கும்? ஒரே ஒரு ரூல் தான். உங்களுடைய 10ஆம் இடத்து அதிபதி அல்லது உங்கள் 10ஆம் இடத்தை அல்லது உங்கள் 10ஆம் இடத்து அதிபதியோடு செவ்வாய் தொடர்பு கொள்ள வேண்டும். உங்கள் 10ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் நீங்கள் டாக்டர். உங்கள் 10ஆம் இடத்தை செவ்வாய் பார்த்தா நீங்கள் டாக்டர். உங்கள் 10ஆம் இடத்து அதிபதி வந்து செவ்வாய் சாரம் வாங்கியிருந்தால் டாக்டர். 10ஆம் இடத்து அதிபதியும் செவ்வாயும் ஒன்றாக இருந்தால் டாக்டர். இந்த ஒரே ஒரு ரூல் தான் கோல்டன் ரூல். இதுதான் வந்து ஜிகேஆர் ரூல். 10ஆம் இடத்தை வந்து செவ்வாய் பார்க்க வேண்டும். இதை வந்து எல்லா மெடிக்கலில் இருக்க ஸ்டூடெண்ட்டில் இருக்க ஜாதகத்தில் வந்தோன்னா கிட்டத்தட்ட 100 பேர் ஜாதகத்தை அனலைசிஸ் பண்ணியாச்சு. இதுதான் ஃபஸ்ட்டு ஃபோர்மோஸ்ட் ரூல். இதுக்கு அடுத்தது தான் 10ஆம் இடத்தோட சூரியன் பார்க்கணும், குரு பார்க்கணும், எல்லாம் சொல்கிறதுல அதுக்கப்புறம் தான். முதல்ல செவ்வாய் 10ஆம் இடத்தோட தொடர்பே கொள்ளலைன்னு வச்சுங்களேன், நீங்கள் மெடிக்கலே படிக்க முடியாது. லைஃப்பில் மெடிக்கலே படிக்க முடியாது. 10ஆம் இடத்து அதிபதியோடு பரிவர்த்தனையாக இருக்கணும். 10ஆம் இடத்து அதிபதி சாரம் வாங்கியிருக்கணும் செவ்வாய். இல்லை 10ஆம் இடத்து அதிபதி போய் செவ்வாயின் சாரம் வாங்கியிருக்கணும். புரியுதுங்களா? இல்லை 10ஆம் அதிபதி சாரத்தில் வந்து செவ்வாய் நின்று இருக்கணும். எப்படியாவது 10ஆம் இடத்துக்கு செவ்வாயின் தொடர்பு இருக்கணும். செவ்வாய் வந்து 7வது பார்வையாக 10ஆம் இடத்தை பார்க்கணும், இல்லை 8வது பார்வையாக பார்க்கணும். செவ்வாய் யாரோட சேர்ந்து பார்த்தாலும் ஓகே, இல்லை 10ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் ஓகே. இதுதான் கோல்டன் ரூல். இது இருந்தால் தான் அவங்களால மெடிக்கலே ஆக முடியும். புரியுதுங்களா? இதுக்கு அடுத்தது தான் மற்ற ரூல் எல்லாமே. இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம்னு சொல்கிறது. செவ்வாய் கண்டி 10ஆம் இடத்தோட தொடர்பு இல்லைன்னா சத்தியமாக நீங்கள் டாக்டர் ஆகவே முடியாது. சார் 10ஆம் இடத்தோடு எனக்கு வந்து செவ்வாய் தொடலை சார், ஸோ இதுவே கிடையாது, நான் டாக்டர் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் மிருகசீரிட நட்சத்திரம், சித்திரை, அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீர்கள், இல்லை செவ்வாயின் ராசியில் பிறந்திருப்பீர்கள், இல்லை உங்கள் கர்ணநாதன் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாயாக இருப்பார், இல்லை உங்களுடைய யோகி கிரகம் செவ்வாயாக இருக்கும், இல்லை உங்களது லக்னம் செவ்வாயில் இருக்கும். அவ்வளோதான் கான்செப்ட். புரியுதுங்களா? முதல் ரூல். இதை மீறி எங்கோ 1-2 அத்தி பூத்தா மாதிரி வந்தவொன்னே பார்த்திங்கன்னா வந்துடும், வரதான் செய்யும். 1-2 வந்து 10ஆம் இடத்தோட தொடர்பே இருக்காது. அவனை பார்த்தீங்கன்னா செவ்வாயின் லக்னமாக இருப்பான், செவ்வாய் நட்சத்திரமாக அவிட்ட நட்சத்திரமாக இருப்பான், விருச்சிக லக்னத்தில் பிறந்திருப்பான், இல்லை மேஷ லக்னத்தில் பிறந்திருப்பான். ஸோ செவ்வாய் இல்லாமல் நீங்கள் மெடிக்கல் மருத்துவத்தை தொடவே முடியாது. செவ்வாய்க்கும் உங்களுடைய 10ஆம் தொழில் ஸ்தானத்துக்கும், தொழில் ஸ்தானம் 10வது ஸ்தானம். நீங்கள் மெடிக்கல் படிச்சிங்கன்னா வீட்டில் சும்மா உட்காந்துன்னு போகிறதில்ல. மெடிக்கல் படித்தா அந்த துறையில் போய்ட்டு நீங்கள் எல்லா வேலையும் பார்க்க போகிறீங்க. புரியுதுங்களா? ஸோ 10ஆம் இடம் உங்களுடைய தொழில் மெடிக்கல். எத்தனோ பேர் இன்ஜினியரிங் படிச்சுட்டு தான் படித்த துறை இல்லாமல் வேறு இதை பண்ணிகிட்ருக்காங்க, வேலையை பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் மெடிக்கல் படிச்சுட்டு வேறு வேலை பண்ண போகிறதில்ல. நீங்கள் டாக்டர், அவ்வளோதான். எங்கேயும் வேலை கிடைக்கலனா கூட வீட்டில் கிளினிக் போட்டு உட்காந்துக்கலாம். அதெல்லாம் அந்த காலத்தில். இந்த காலத்திலலாம் அமெரிக்காவில் வேலை கிடைக்குது எல்லாமே. ஸோ ஏன் சொல்ல வரேன்னா, உங்கள் மகன் அல்லது மகளின் ஜாதகத்தில் வந்து இந்த மாதிரி அமைப்பு இருந்தால் கண்டிப்பாக அவங்க டாக்டர் படிக்கலாம். நீங்கள் உங்கள் யாருன்னா இந்த குரலை கேட்டுட்ருக்கவங்க, உங்களுடைய குழந்தைகள் வந்து நீட்டுக்கு படிக்கிறாங்களா, உங்கள் ஜாதகத்தை எடுத்து நீங்களே பார்த்துக்கலாம். 10ஆம் இடத்தோட தொடர்பு இருக்கான்னு பார்த்துக்கலாம். ஜஸ்ட் இந்த ரூலை வந்தவுடனே உங்களுக்கு நல்லா தெரிஞ்சவங்க, ஜோதிடம் தெரிஞ்சவங்ககிட்ட காமிச்சா கூட போதும். இல்லைனா உங்களுடைய மகன்கள் வந்து டாக்டர் படிப்பாங்களா, நீட்டுக்கு படிக்க முடியுமா? ஸோ நீட்டுக்கு படிக்கிறதுக்கு நட்சத்திரம் இருக்குது. 27 நட்சத்திரத்தில் ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரம் வந்து நீட்டில் வந்தவொடனே சக்ஸஸ் ஆகுது. அதுவும் நம்ம அடுத்த பதிவில் சொல்லுவோம். அதே மாதிரி சில ஜாதக அமைப்புகள் வந்தவுடனே தசாபுத்திகளோடு சேர்ந்து வரும்போது மிக மிக சிறப்பாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம நீட்டில் வந்து பாஸ் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படின்ட்டு. ஏன்னா இப்போ நீட் எக்ஸாம் வந்து May 7th வருது. ரொம்ப குயிக்காக இந்த வாட்டி வந்துடும். ஸோ May 7th கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா எலெக்ஷன்ஸும் ரிசல்ட்டு இதெல்லாம் எல்லாம் இருக்குது இல்லையா? ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீட்டில் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ண சொல்லுங்கள் உங்கள் குழந்தைங்கள. நீங்கள் உங்கள் குழந்தைங்க நீட்டில் சக்ஸஸ் ஆவாங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா நிறைய ஜாதகத்தை வந்தவொன்னே பார்த்து வச்சுருக்கோம். நீங்கள் தாராளமாக எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். எங்கள் நம்பர் 9962096308. கம்ப்ளீட்டாக ஜாதகம் பார்த்து உங்களுடைய பசங்களோட ஜாதகத்தை கம்ப்ளீட்டாக பார்த்து இந்த இதிலே கிளியர் ஆகுமா, அடுத்தது தான் கிளியர் ஆகுமா, இப்போ எப்படி இருக்குது டைமு, எப்படியாவது கிடச்சிருமா, டாக்டர் படிக்கிறதுக்கு இவரால் டாக்டர் படிப்பாரா அப்படின்ட்டு தெளிவாக சொல்லுவோம்.
இதுதான் விதி. இதில் நிறைய விதிவிலக்குலாம் இருக்குது, ஜாதகத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும். ஸோ நிறைய விதிவிலக்கு இருக்குது ஜாதகத்தில். விதியை சொல்லிட்டேன், விதிவிலக்கும் இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம சொல்லணும். சரிங்களா? நன்றி, வணக்கம். உங்கள் ஜோதிடர் கணேசன், ஜிகேஆர் அஸ்ட்ரோவிஷன், சென்னை. வாழ்க வளமுடன். சிவாய் நம. எங்களை தொடர்பு கொள்ள 9962096308 என்ற எண்ணுக்கு அழைக்கவும். நன்றி, வணக்கம்.